பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 50வது சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏதாவது ஒரு நெருக்கத்திலிருந்து, அல்லது ஒரு வியாதியிலிருந்து, ஏதாவது ஒரு பிரச்சனைகளிலிருந்து, கடன் பாரங்களிலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று சிந்தித்து கொண்டிருப்பீர்களானால், வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக விடுவித்து நடத்துவார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18-19வது அதிகாரங்களிலே எசேக்கியா தன்னுடைய நெருக்கமான நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஒரு தூதனை அனுப்பி அசீரியா ராஜாவினுடைய படையிலுள்ள 1,85,000 பேரை சங்காரம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஒரு விடுதலையை நாம் காண்கிறோம். அதுபோல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 35 முதல் 41வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறதை கேள்விப்பட்டு ஒரு குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை அதட்டுகிறார்கள். அதட்டின உடனே இன்னும் அதிகமாக சத்தமாக, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது, நான் பார்வையடைய வேண்டும் என்கிறார். உடனே அங்கே இயேசு கிறிஸ்து பார்வையடையும்படியாக கட்டளையிடுகிறார். அங்கே பார்வையடைந்த உடனே அந்த நபர் அங்கே அவரை மகிமைப்படுத்தி கொண்டு பின்னாக நடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நெருக்கமான நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு இறங்கி ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். நாம் இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் வெளியிலே வர முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக அந்த காரியங்களிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து நாட்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவித்து கர்த்தர் காத்து கொள்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.